ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ். நிறைய பேருக்கு வந்து ஹேண்ட் சிக்னல்ஸ் வந்து தெரியறது கிடையாது. இப்போ நம்ம அந்த ஹேண்ட் சிக்னல் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 5 வகையான சிக்னல் இருக்குது ஹேண்ட் சிக்னல். இதில் ஃபஸ்ட்டு சிக்னல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரைட் ஹேண்ட் சிக்னல். இது எல்லாருக்குமே காமனாக தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லெஃப்ட் திரும்புறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட் கையை போட சொல்கிறோம். லெஃப்ட் கை போடக்கூடாது. ரைட் சைட்லேயே டிரைவரே தான் லெஃப்ட் பக்கமாக திரும்புறதுக்கு சிக்னலை காமிக்கணும். அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ரைட் ஹேண்ட் சிக்னல். இந்த வலது கை ஆள்காட்டி விரலை காமிச்சு இடது பக்கமாக வட்டம் சுழட்டி காமிக்கணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் திரும்புறதுக்கான சிக்னல். இந்த 2 சிக்னல், ரைட் ஹேண்ட் சிக்னல், லெஃப்ட் ஹேண்ட் சிக்னல், இது 2 சிக்னலும் லெஃப்ட் ரைட் வளையறதுக்கான சிக்னல். சரி, இப்போ நான் வண்டி நிறுத்த போகிறேன் அப்படின்றதுக்கான சிக்னல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல் ஷேப்பில் கையை இப்படி ஒசர்த்தி காமிக்கணும். கை வந்து எல் ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி கையை காமிக்கணும். இதை நீங்கள் வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு வண்டியை நிப்பாட்டணும். இது ஸ்டாப் சிக்னல். பின்னாடி வரவனை ஸ்லோ பண்ண சொல்கிற சிக்னல், மேலே கீழே கையை அசைச்சு காமிக்கணும். இது பின்னாடி வரவனை ஸ்லோ பண்ண சொல்கிற சிக்னல். சரி, சைடு கொடுக்குற சிக்னல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து அரைவட்டம், மேல் பக்கமாக அரைவட்டம் போடணும். இது வந்து பின்னாடி வரவனை போக சொல்கிறதுக்கான சிக்னல். சரி, சைடு கொடுக்குற சிக்னல் இது ஓகே. பின்னாடி வரவனை ஏன் ஸ்லோ பண்ண சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி ஏதாவது வண்டி வருது அப்படின்னும் போது பின்னாடி வரவனுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா நம்ம மறைச்சிட்டு இருப்போம். அதனால் பின்னாடி வரவனுக்கு மேலே கீழே கை அசைக்கும் போது அவன் பின்னாடி நமக்கு பின்னாடி வந்து வேகத்தை குறைச்சிருவான். இந்த 5 சிக்னல் ரொம்ப முக்கியமான சிக்னல். ஹேண்ட் சிக்னலில் இந்த 5 சிக்னல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் இண்டிகேட்டர் வேலை செய்யாமல் போகும். நீங்கள் ஒரு மெயினான டிராஃபிக்கில் ஓட்டும்போது இந்த ஹேண்ட் சிக்னல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, உங்களுக்கு நீங்கள் காமிக்கிறதுக்கு இல்லைன்னா கூட மற்றவங்க காமிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 5 சிக்னலை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாருமே வந்து இண்டிகேட்டர்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, பின்னாடி வரவனை போக சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம பின்னாடி வரவனை போக சொல்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். பாருங்கள், இந்த ரைட் இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வரவனை போக சொல்கிறோம். இப்போ நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போடும்போது பின்னாடி வரவன் என்ன நினைப்பான்னா, நீங்கள் ரைட் வளைக்க போகிறீங்க அப்படின்றத மட்டும்தான் அவன் நினைப்பான். அப்போது நீங்கள் அவனை போக சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும். அப்படி லெஃப்ட் இண்டிகேட்டர் போடும்போது நீங்கள் லெஃப்ட் பக்கமாக ஒதுங்குறீங்க, நான் தைரியமாக போகலாம் அப்படின்றத அவனுக்கு தாட் வந்துடும். அதனால் நீங்கள் சிக்னல் வெளியே காமிக்கும்போது குழப்பம் இல்லாமல் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவான சிக்னலாக காமிச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். அப்படி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது வண்டியில் ப்ராப்ளம், ஃபியூல் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது செக் த இன்ஜின் ப்ராப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கிங் லைட் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஆன் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா, பின்னாடி வரவங்க புரிஞ்சுப்பாங்க வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அவங்க கிட்ட நம்ம அதிகமாக நெருங்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம், 2வது நம்ம ஒதுங்கி போயிடணும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த லைட்டு இதுக்கான லைட்டு. அதே மாதிரி வண்டியை நம்ம நிப்பாட்டும் போது நார்மலாக பிரேக் யூஸ் பண்ணுவோம். அப்படி பிரேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4 பக்கமும் லைட் எரியும். சரி, ஓகே. இப்போது சில இடத்துல, அதாவது சில டைமில்
லைட் எரியுது இல்லை அப்படின்னா பின்னாடி வரவனுக்கு நம்ம எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை காமிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டுங்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கணும் எல்லா வண்டிக்குமே. ஏன்னா ஃபியூஸ் போயிருக்கலாம், இல்லை லூஸ் கனெக்ஷன் ஏதாவது இருக்கலாம். வண்டி வந்து டெய்லியும் ஓடும்போது இந்த மாதிரி தேய்மானங்கள் நிறைய ஏற்படும். அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வண்டியை நீங்கள் ப்ராப்பராக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதுக்குன்னு ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்கி வண்டியை நீங்கள் செக் பண்ணிங்க. இதை எப்படி செக் பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றத நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வண்டி நான் பிரேக் லைட் எரியுது தெரியல, வெளியே டவுட்டாக இருக்குது, பிரேக் அடித்தோம் பின்னாடி வரவன் ரொம்ப கிட்ட நெருங்குறான் அப்படின்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பின்னாடி வரவனுக்கு நம்ம பிரேக் அடிக்கிறது தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கையை இந்த மாதிரி எல் ஷேப் லைட்டாக காமிச்சிங்கன்னா பின்னாடி வரவன் புரிஞ்சுப்பான், நான் வந்து வண்டியை நிறுத்த போகிறேன், பிரேக் அடிக்க போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்குப்பான். ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வளைக்கிறத நல்லா தெளிவாக கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் லெஃப்ட் வண்டியை ஓரமாக திருப்பி வண்டியை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்றதுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வண்டியை ஓரம் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடுறீங்க. ஓகே, முடிஞ்சது. இப்போது நிறுத்திட்டு மறுபடியும் எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், எடுக்கும்போது ஜஸ்ட் லைட்டாக ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு நீங்கள் வண்டி எடுக்கும்போது ஓகே, நீங்கள் வண்டி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பின்னாடி வரவனுக்கு அது புரிஞ்சிடும், அதாவது மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் ரைட்டில் வர போகிறீங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். இது நான் வந்து ஏன் ட்ரைனிங்கில் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னா, ட்ரைனிங்கோட முழு ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறத அவங்க கற்றுக்கணும். வண்டி ஓட்டுறத முழுசாக கற்றுக்கினாதான் இதெல்லாம் நம்ம வந்து சைடு மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இது வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் இதை புரிய வைக்க முடியும். எடுத்த உடனே நம்ம சிக்னலு, டிரைவிங்கு, டிராஃபிக்கு இது எல்லாமே நம்ம திணிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்க வந்து திணறிடுவாங்க. அதாவது எது பார்க்கறது எது பார்க்காம விட்டுறதுன்றது அவங்களுக்கு புரியாது. மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபுல் வெயிட் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கிப் ஆகும், சில விஷயங்கள் மறந்து போகும். அதனால தான் நான் உங்களுக்கு படிப்படியாக மெதுவாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கிளாஸ்க்கு வரவங்களுக்கு தெரியும், அதாவது டெய்லியும் கிளாஸ்க்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் நான் கிளாஸ் எப்படி எடுக்கிறேன்றது. சில விஷயங்கள் என்னால் கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. இந்த மாதிரி நேரம் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு இது தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோலாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டினியூவாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டவுட்டை எழுத்து மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீடியோவாக போட சொன்னீங்கன்னா நான் அது கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கீப் சப்போர்ட். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, நல்லா இருக்குது. இதேமாரி கண்டினியூ பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு வந்து வீடியோ இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இன்னும் நல்லா வீடியோ எடுத்து போகிறதுக்கும் நானும் முயற்சி பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீதியும் பார்க்கலாம். பாய்.